அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோனி ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. 4 ஸ்பீக்கர் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா 5 சேனல் ஸ்பீக்கர் கொண்டு வராமல் 4 ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காருன்னு நீங்கள் யோசிக்கலாம். சோனி பிராண்டில் D20 அப்படின்னு ஒரு மாடலும் D40 அப்படின்னு ஒரு மாடலும் உண்டு. D20னா 2.1, D40 அப்படின்னா 4.1. அந்த D40ல் உள்ள 4 சேனல் ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த ஸ்பீக்கர். அந்த சப்வூஃபரில் தான் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் இருக்கும். அது ப்ராப்ளமாக இருந்ததுனால அந்த சப்வூஃபர் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்பீக்கரை மட்டும் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப கிளாரிட்டியான ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீக்கர் 40 வாட்ஸ் வரைக்கும் RMS தாங்கக்கூடியது. இந்த ஸ்பீக்கரை நீங்கள் இப்போ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சோனி ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சிலருக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு ஸ்பீக்கரோ 2 ஸ்பீக்கரோ டேமேஜ் ஆகிருக்கும். சிலருக்கு லாஃப்ட் ஓரத்தில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக சூட் ஆகும். இந்த ஸ்பீக்கரோட அந்த ஒயரோட எண்டில் என்ன டைப் ஆஃப் பின் இருக்குங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை உங்கள் ஹோம் தியேட்டரில் இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும், ஆனால் அதில் வேறு டைப் ஆஃப் பின் இருக்குது அப்படின்னாலும் நாங்களே அந்த டைப் பின்னு தாரோம். அந்த ஒயரை கட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டு. சோனி ஹோம் தியேட்டருக்கு எனக்கு தேவைப்படலை, இது வேறு எந்த மாதிரி ஆம்பில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. கிளாஸ் டினா அது ஒரு போர்டு தான், ஆனால் அதை யாரும் உட்காந்து அசம்பிள் பண்ண வேண்டியதில்லை. அது ரெடி டு யூஸ் தான். அப்படி எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஒரு போர்டு இருக்கும். 12 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரியும் 24 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்குற மாதிரியும் போர்டு இருக்குது. அந்த போர்டு நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்கும், இன்பில்ட்டாக பேஸ் டேபிளும் இருக்கும். சப்வூஃபருக்கு உண்டான வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போர்டு இருக்கும். அது நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம், எலக்ட்ரானிக் ஸ்டோரில் கேட்டு விசாரித்தும் வாங்கலாம். வாங்கி ஒரு அசம்பிள் பண்ண டெக்னீஷியன்ட்ட சொன்னீங்கன்னா, அதுக்கு பவர் சப்ளை போர்டும் அந்த கடையிலே வாங்கி கொடுத்தீங்கன்னா, அது ஒரு கேபினெட்டில் வச்சு பவர் சப்ளைக்கு ஒரு பின்னு தந்துடுவாங்க. அதை அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். அந்த போர்டுக்கு ஒரு சின்ன கேபினெட்டும் அவங்க அந்த போர்டோடய சேர்ந்து வரும். டாப்பு பாட்டம்னு 2 கேபினெட் வரும். அப்படி யூஸ் பண்ணுறதுனா 2 சேனல் இருக்கும். 50 + 50 வாட்ஸ் RMS சேனலுக்கு, இன்னொரு சேனல் சப்வூஃபருக்கு 100 வாட்ஸ் RMS அப்படின்னு போட்டு வரும். அதில் கெயின் ரொம்ப பளிச்சுன்னு ப்ரெஷரைஸ்டு கெயின்லாம் வராது, ரொம்ப கிளாரிட்டியான ஒரு அவுட்புட் வரும். இதில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி சோனி பேசிவ் சப் ஒன்று கனெக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் கிளாரிட்டி வரும். அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்லை பியூராக அசம்பிள் பண்ணி உங்களுக்கு பழைய டெக்னாலஜியில் ஐசி ஆம்போ டிரான்சிஸ்டர் டைப்பு மாஸ்ஃபெட்டில் 2.1 4.1 உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ட்ட கஸ்டமைஸ்டு ஆம்ப் ரெடி பண்ணி 4 ஆங்கிளில் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணி, ஜஸ்ட் அது ஒரு டெய்லர் கடையோ ஒரு ஐஸ்கிரீம் பார்லரோ வேறு எதுவும் பிஸ்னஸ் சென்டரோ எதுலேயோ மாட்டி ஒரு கார்னரில் ஒரு சப்வூஃபர், இந்த 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக இரிட்டேட்டிங் இல்லாத ஒரு ஃபென்டாஸ்டிக் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா சோனி பிராண்டு ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த D40ல் உள்ள 4 ஸ்பீக்கர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். D40 இப்போவும் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாடல்.
D20 D40 ஸ்பீக்கர்ஸ் டேமேஜ் ஆகுதுன்னா பெர்ஃபெக்ட் மேட்ச்சு. D40 இப்போ ஆன்லைன் ப்ரைஸ் 10,000க்கும் இருக்குது, 8,000க்கும் கிடைக்கும். ஒரே ஒரு சைட்டில் 13,000க்கும் இருக்குது. ரைட், நம்ம கொடுத்த ப்ரைஸை டைட்டிலில் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் தேவைப்படுறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.